ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா லிப்ஸிங் தேடாவா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஒரிஜினலாக ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். மேடம் கார் ஏறின உடனே ஒரு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான், அப்புறம் தூங்க போயிட்டாங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன், பிகாஸ் எங்களுக்கு ப்ரீவியஸாக கார் ட்ராவல் எல்லாமே கொஞ்சம் டெரராக இருந்துச்சு. நல்ல வேளை தூங்கிட்டா. நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். எஸ், வி ஆர் கோயிங் டு வேல்கன்பர்க். ஸோ நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு போனோம்னா அரவுண்ட் 2 to 3 hours ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. அதே ட்ரெயினில் போனீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு கார் ட்ராவல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் இங்கே மோஸ்ட்லி ட்ராவல் பார்த்திங்கன்னா எய்தர் ட்ரெயின் ஆர் பஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு சான்ஸுமே இல்லை காரில் போகிறதுக்கு எங்களுக்கு. சரி, இப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கார் ரைட் போகலாமே அப்படின்ட்டு காரை எடுத்து போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் நடுவில் எங்கள் ஹஸ்பண்ட் அப்பப்போ இந்த வித்தையெல்லாம் காமிச்சு ஃபன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. மேக்ஸிமம் ஒரு 1 hour தான். அப்புறம் மேடம் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவளுக்கு பிடிச்ச பாட்டாக போட்டு சாங்குக்கு டான்ஸ் ஆடி வைப் பண்ணிகிட்டே வந்துட்டோம். நாங்கள் எங்களுக்கு வந்து டிராஃபிக் மினிமலாக இருந்ததுனால நாங்கள் அரவுண்டு 2 hours 15 minutes அந்த மாதிரி டைமில் ரீச் ஆகிட்டோம் வேல்கன்பர்க் ஒரு வழியாக. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட பிளான் வந்து கேவ்ஸ் விசிட் பண்ணுறது தான். பிகாஸ் இங்கே இந்த சிட்டியில் கேவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். லைக் 7 கேவ்ஸ் இருக்காமா இங்கே. நாங்கள் ஆனால் ஒரே ஒரு கேவுக்கு தான் போகணும் இப்போதைக்கு. இங்கே வந்துட்டு லைக் கைடு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வாக்கி டாக்கி மாதிரி கொடுத்து ஆடியோ கைட் மாதிரி இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு அவங்க அந்த போர்டு மாதிரி வச்சுருக்காங்களோ எக்ஸ்ப்ளனேஷனுக்கு, அங்கே இந்த ஆடியோ ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாக்கி டாக்கிலேருந்து உங்களுக்கு ஆடியோ கைட் மாதிரி வரும். என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் ஆக்சுவலி கேவோட என்ட்ரன்ஸ். நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னே ஓகே, ஆஸ் யூஷுவல் கேவ் தானே அப்படின்ட்டு ஒரு மொக்கையாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சு நாங்கள் வெளியில் வரும்போது. தட் இஸ் பிகாஸ் யூஷுவல் கேவ் டூர் மாதிரியே இல்லை இது. இந்த கேவ் வந்து அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு போர்ஷன்லேயும் அவங்களோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு அந்த கேவ் முடிச்சுட்டு வர வரைக்குமே எங்களுக்கு போர் அடிக்கலை. வி வர் கெப்ட் ஆக்குபைடு. நடுலெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ கிட்ஸுக்கும் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு அந்த டைனோசரு அந்த மாதிரி நிறையா கிட்ஸுக்கான திங்ஸும் அங்கே மாதிரி டிஸ்பிளேயில் வச்சு அவங்களையும் ஆக்குபைடாகவே வச்சுருந்தாங்க. ஸோ விச் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. நாங்கள் இன்னும் கீழே இறங்கி போகணும். கீழே இறங்கி போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராப்பர் கேவோட ரூட் ஸ்டார்ட் ஆகுறது. நம்ம இப்போ க்ராஸ் பண்ணி வந்தது வந்து இட்ஸ் லைக் அ மூவி தியேட்டர் மாதிரி. அங்கே வந்து அவங்க இந்த கேவ்லேருந்து கிடைச்ச சாண்ட் மூலியமாக சாண்ட் ஆர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் மோரோவர் அவங்க ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பற்றியும் கூட காமிச்சிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டச்சில் சொன்னதுனால எனக்கு ஒன்றுமே புரியல. சாரி, ஐ கேனாட் டெல் யூ கைஸ். அண்ட் இன்னமும் கீழே போகணும். கீழே போய் அப்புறம் இன்னொரு ரூட் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் ப்ராப்பர் டூர் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு அக்வாரியம் எஃபெக்ட். பிகாஸ் the 26% ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் வந்து இஸ் பிலோ சீ லெவல். அதை சிம்பிளைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஒரு எஃபெக்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எல்லாம் டிசைன் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. அங்கே அந்த ஒரு கேவுக்குள்ளார எப்படி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பண்ணியிருப்பாங்கன்னே எனக்கு யோசிக்கவே ஒரு 2-3 minutes ஆச்சு. பிகாஸ் யோசிச்சு பாருங்கள் நீங்களே, இந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுத்து ஒரு ப்ராப்பர் ஏரியாவில் எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒரு கேவுக்குள்ளார இதெல்லாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ரொம்பவே பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் அந்த கேவ் எவ்வளோ குட்டின்னா, நான் வந்து ஒரு 5.4 5.3 மாதிரி ரேஞ்சில் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. எனக்கே பாருங்களேன், பார்த்தீங்களா, தொடுற அளவுக்கு தான் இருந்துருக்கு. ஸோ இந்த ஒரு குட்டி கேப்பில் எப்படி அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எப்படி இந்தளவுக்கு அவங்க செட்டப் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு யோசிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த இயரில் வந்து இங்கேருந்து எடுத்த அந்த ராக் வச்சு பில்ட் பண்ண கேசல்ஸ் அண்ட் மான்யூமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க டிஸ்பிளேயில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாண்ட் ஆர்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய ஒரு ஏரியா வச்சுருந்தாங்க. அவங்கள மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இல்லைனாலும் கேவ் விசிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக நான்லாம் அந்த அந்த மூவி பார்த்துட்டு சாண்ட் ஆர்ட் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் நம்மளும் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்குன்னு உள்ளார நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, விச் இஸ் வெரி தாட்ஃபுல் ஆஃப் தெம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. போய் அந்த லைட்டிங் எஃபெக்டில் நம்ம ஏதோ ஒன்று வரைஞ்சி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நம்மளால் வரையெல்லாம் முடியாது, ஸோ அதனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் எழுதிட்டேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு. நாங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு நானும் ஸ்டாண்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அண்ட் அவள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணான் அந்த இது. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, கிட்ஸை ரொம்ப ஆக்குப்பைடாக வச்சுருந்துச்சு. ஒரு நம்மளை பெஸ்டர் பண்ணாமல் அங்கங்கே அவங்களுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருந்தாங்க டூர் ஃபுல்லுமே. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ போர்ட்ரேட் கேலரி மாதிரி. ஸோ அந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாமே அவங்களோட ஃபேஸஸ் எல்லாமே வந்து இங்கே வரைஞ்சிருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா எல்லாமே வந்து எல்லா ஒரு ஆர்ட்டுமே வந்து சார்கோலில் பண்ணது மட்டும்தான். வேறு எந்த ஒரு பெயிண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த கேலரி ஃபுல்லுமே வந்து சார்கோலில் மட்டுமே வச்சு வரைஞ்சது எல்லாமே. சூப்பராக இருக்குல்ல? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எப்படி இந்த கேவில் இருந்து அந்த ஸ்டோன் பிளாக்ஸ் எல்லாத்தையும் அவங்க பிளாக்காக எடுத்து டிஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் இங்கே போட்டிருந்தாங்க. அண்ட் இது எல்லாமே தான் அவங்க யூஸ் பண்ணது சாஸ் அண்ட் செசல்ஸ், அது ரிலேட்டடாக அங்கே போட்டிருந்தாங்க. இவர் வந்து த ஃபேமஸ் ஆர்கிடெக்ட் பியர் கைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு, இவங்க தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோன்ஸ் இந்த கேவ்லேருந்து எடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி ஹவுசஸ், சர்ச்சஸ், கேசல்ஸ், ஈவன் சிட்டி வால்ஸ் எல்லாம் கூட இங்கேருந்து எடுத்த ஸ்டோன்ஸில் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்துட்டு அவங்க இங்கே டிஸ்பிளேயில் காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. இந்த கேவ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நிறைய மால் ஆர்ட் அண்ட் சாண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம். ஸோ அந்த சாண்ட் வச்சு எப்படியெல்லாம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை அதை யூஸ் பண்ணியே அவங்க வந்துட்டு பீப்புளுக்கு சொல்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு ஹிடன் சாப்பல் வித் ஆல்டர்ன்னு சொல்கிறாங்க. நிறைய வார் டைம்லேயும் சரி, அன்சேஃப் சுச்சுவேஷன்ஸ்லேயும் சரி, பீப்புள்ஸ் வந்து இந்த கேவ்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஹைடிங் பிளேஸாகவும் ஷெல்டராகவும் யூஸ் பண்ணியிருக்காங்களாமா. எஸ்பெஷலி ஃப்ரெஞ்ச் ஆக்குபேஷன் அப்போது என்ன சொல்கிறது, இங்கே வந்துட்டு சீக்ரெட் சர்ச் சர்வீசஸ் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாங்கள் போன அன்றைக்கி வந்து டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 60 ஃபாரன்ஹீட். மோஸ்ட் ஆஃப் த டைம் கேவில் வந்து இந்த ரேஞ்சில் தான் டெம்பரேச்சர்ஸ் இருக்குமா. ஸோ ஆல்வேஸ் கூல் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் ஃபன் ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க. இந்த கேவ்லேருந்து எடுத்த அந்த ஸ்டோன் பிளாக்ஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிவியில் காட்டுற அவர் மாதிரி நம்ம பிடிக்கிறவங்க ஒரு ஸ்டோன் பிளாக் எடுத்து ஏதோ ஒரு சாண்ட் ஸ்கல்ப்சரோ இல்லை ஏதோ ஒரு ஆர்ட்டோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவர் சும்மா சாம்பிள் மாதிரி காமிச்சிருக்காரு. பக்கத்துலேயே அவங்க டூல்ஸ், அதுக்கான எல்லா டூல்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ நீட்டாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேயே வைக்கிற மாதிரி. ஸோ கேவுக்கு வந்தவங்க எல்லாருமே அதை ட்ரை பண்ணாங்க. நாங்கள் இப்படி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கல, விச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்.
வந்ததுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு தான் எதுவுமே வரைய வராதே. ஸோ அதனால் ஆஸ் யூஷுவல் என் பொண்ணோட பேர் எழுதிட்டுருக்கேன் நான். அண்ட் சைடில் என் ஹஸ்பண்டும் நானும் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஸ்டோன் பிளாக் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவங்களுக்கு இந்த எண்ட் ஐ வில் ஷோ யூ கைஸ் வாட் வி டிட். இது நான் என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு என் பொண்ணு பாட்டுக்கு அந்த பக்கம் விளையாண்டுட்ருக்கா. அண்ட் இதுதான் அது சிவலிங்கம் வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணது. அண்ட் இந்த அதிதி இது வந்துட்டு நான் பண்ணது. இது வந்து கேவோட டீப்பஸ்ட் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. தாமஸ் டிடன்னு சொல்கிற ஒருத்தர் 1706 அவங்க பேர் எழுதிட்டு வச்சு போனதுனால அவங்க பேர் வச்சுட்டாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா 2019 வரைக்கும் இது வந்து ஓப்பன் கிடையாது பீப்புளுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பீப்புள் வேர் அலவுட் இன்சைட். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இது ஷெல்டராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் அந்த ஏரியா வந்து அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணிட்டு போனவங்க எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் உள்ளார போகல, என் ஹஸ்பண்ட் மட்டும் போய் எங்கள் 3 பேர் பேர் எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு 3D பெயிண்டிங் செக்ஷன்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருந்தாங்க. நம்ம நேக்கட் ஐஸில் பார்க்கும்போது நார்மல் பெயிண்டிங் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஃபோனில் பார்க்கும்போது தான் அந்த 3D எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறேன், சைடில் பாருங்கள் நீங்கள். அண்ட் இதுதான் கேவோட கடைசி செக்ஷன் கூட. ஸோ இங்கே முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு கேசில் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். வெளியில் போனால் தான் தெரியும். ஏன்னா பயங்கர வெயில் ஆக்சுவலி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வால்கன்பர்க் வந்தீங்கன்னா டு விசிட்னு சொல்லுவேன் இந்த கேவை. மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேசலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். எங்கள் கேசல் வந்து பில்டிங்கை காணோன்னு பார்க்காதீங்க. பிகாஸ் இது வந்து ஒரு கேசல் ரூயின். இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கேசல் தான் வந்துட்டு மான்யூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கிட்டாங்க. ஸோ மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லஞ்சை போட்டுடலாம். பிகாஸ் இட் வாஸ் ஆல்ரெடி 2:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம் நாங்கள். நம்மளுக்கு அங்கே என்டர்டெயின் பண்ணுறதுக்கு கலர் பென்சில்ஸு பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவள் எப்படியோ ராவடி பண்ணாமல் நாங்களும் கொஞ்சம் லன்ச் நல்லா முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்ட்ராலர் வச்சுருந்தனால லிஃப்ட் எடுத்துக்கிட்டோம். பட் பை வாக் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்டேர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி இந்த கேசல் அப்புறம் இந்த ஏஷியன்ட் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் வந்து இந்த கேசல் வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் என் ஹஸ்பண்டே அவரை வாயால் ஒத்துக்கிட்டார் அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டு. வெயிலும் செம்ம வெயிலுங்க. ப்ளஸ் இந்த பக்கம் வந்து அதித்தி வந்து கொஞ்சம் கிராங்கி ஆகிட்டா. ஸோ அதனால் எப்படா முடியும், எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிளைமேட் நல்லா இருந்தால் கூட இந்த மவுண்டன் ஏரிக்கு போகிறது ரொம்ப ஸ்ட்ரெயினாக தெரிஞ்சுக்காது. ப்ளஸ் நாங்கள் ஸ்ட்ராலர் வச்சுருந்ததுனால அதை தள்ளிட்டு ப்ளஸ் இந்த கிளைமேட்டை பேர் பண்ணி ஆனால் மேலே போய் இந்த வியூ எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் நாங்கள். உங்களுக்கும் ஒரு லைட்டாக கிளிம்ஸ் ஆஃப் த கேசல் நான் காமிக்கிறேன். மேலே ஏறி வந்ததில் சாப்பிட்டதெல்லாம் போயிடுச்சு சுத்தமாகவே. 2 பேருக்கும் பேட்ரி இல்லை. அதில் அதித்தி வேறு கொஞ்சம் பயங்கர கிராங்கி ஆகிட்டா. கிளைமேட்டும் செம்ம வெயில். அதனால் நாங்கள் ஒரு மைண்ட் செட் வந்துட்டோம், சரி இந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. நாங்கள் மெயினாக வந்து விசிட் பண்ண விரும்பினது வந்து ரொடல்பானுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட். அங்கே ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய கேம்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்விஸ்ஸில் இருக்கிற மாதிரி இந்த கேபிள் கார் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2-3 வாட்டி காரில் போயும் தப்பான ரூட்டுக்கு போயிட்டோம். அண்ட் யூஸ்வலாக போகிற ரூட்டும் வந்துட்டு அவங்க பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க, ஏதோ டவர் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எனிவேஸ் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட என் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. See you in the next video. Tata, bye bye.